என்னக்கா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. நம்ம கோயில்ல பூஜை இருக்கு. அத மறந்துட்டீங்களா? இல்ல நம்மள இல்ல, நேத்து நடந்த பிரச்சனையில இன்னைக்கு பூஜை இருக்குமா இல்லையான்னு. என்னங்க நீங்க? இது நம்ம குடும்பத்துல பாரம்பரியமா பண்ணிட்டு வர பூஜை. எதுக்காகவும் இதை நிறுத்த கூடாது. சீக்கிரம் போய் எல்லாரும் ரெடியாகுங்க. அதான் அண்ணாமலையே சொல்லிட்டால, அப்புறம் என்ன வெட்டி பேச்சு? போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அண்ணாமலை, நீ ரெடியா? நீ தானே பூஜை பண்ணணும். இல்லக்கா, இந்த தடவை பூஜைய நான் பண்ணல. இந்த வருஷ பூஜைய நம்ம மருமக பண்ணட்டும். என்னது? பூஜை ஏன் தலைமையில நடக்க போகுதா? வெண்ணிலா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. இந்த வருஷ பூஜைய நீதான் முன்னாடி நின்னு நடத்தணும். என்னங்க, கிளம்புங்க. உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா இருக்க முடியுது? எல்லா நேரங்கள்லயுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கியே. என்னங்க சொல்றீங்க? என்ன பாராட்டிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேண்டுதலா? இல்ல நம்மள, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வரும் போகும். அது எல்லாத்தையும் நீ ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவ. எங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனா வருண் விஷயத்துல உன் மனசு ரொம்பவே பாதிச்சிருக்குமே. அதுல இருந்து உன்னால எப்படி மீண்டு வர முடிஞ்சது? விஷயங்களை எடுத்துக்கிற விதத்துலதான் நமக்குள்ள அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையான்னு புரியும். வருண் விஷயமும் அப்படிதாங்க. அவனுக்கே தெரியாம அந்த பொண்ணு ஒரு ஆபத்துன்னு புரியாம மாட்டிட்டு இருக்கான். தப்பு வருண் மேல இல்லங்கறத ஈஸியா உணர முடிஞ்சுது. அதனால நார்மல் ஆயிட்டேன். நீங்க தான் அதுல இருந்து வெளியே வர முடியாம வருண் மேல கோவப்பட்டுட்டீங்க. அவன் நம்ம புள்ளைங்க. எனக்கு அமைஞ்ச மனைவி ரொம்ப ராசியானவன்னு சொல்லிட்டு ஊர்ல சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில உன்ன மனைவியை அடைஞ்சதுக்கு நான் தான் ரொம்ப ராசியானவன். இன்னும் சொல்ல போனா கொடுத்து வச்சவன். நான் உங்க மகனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இன்னும் எல்லாரும் என்ன அந்நியமா தானே பாக்குறீங்க. என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா, உங்க மருமகளா யாருமே பார்க்கல. வான்மதி, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? உன்னை யாரும் பிரிச்சு பார்க்கலையே. நீயும் இந்த வீட்டு மருமக தானே? இல்லத்த, வார்த்தையில மட்டும் மருமகளா இருக்க நான் விரும்பல. நான் பேசாம எங்க வீட்டுக்கே போயிடுறேன். அக்கா. அம்மா வான்மதி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன மாமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அண்ணாமலையாத்துக்கு எல்லா விஷயத்திலயும் வெண்ணிலா தான் முக்கியமா தெரியுறா. நான் தானே வெண்ணிலாக்கு மூத்தவ, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. எனக்கு மட்டும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த பூஜையை நடத்தணும்னு ஆசை இருக்காதா? இத்தனை வருஷமா இந்த சடங்க அண்ணாமலையாத்த பண்ணாங்க. இப்ப மருமகன்னு வரும்போது வெண்ணிலா கிட்ட தான் கொடுக்கணுமா? ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதா? நான் பண்ண மாட்டேனா? இன்னும் எனக்கு பண்றதுக்கு தகுதி இல்லையா? இப்படி என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வெண்ணிலா கிட்டே எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுத்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? சமந்தியம்மா, வாங்க 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 வாங்க. நீ வணக்கம். வணக்கம். நல்லா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ பொண்ணுங்களை இப்பதான் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சா? பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு கவலைப்படுற வீட்லயே அண்ணி நாங்க கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க தான் அவங்கள பெத்த பொண்ணுங்க மாதிரில பாத்துக்கிறீங்க. நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கோவில்ல தமிழ் புத்தாண்டு பூஜை. அதுக்காக தான் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கணும். சரிங்க அண்ணி. சமந்தியம்மா, வான் எங்க இருக்கு? அவ ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். போய் பாருங்க. ஐயோ, தூக்கு மாத்திரை கலந்தத பாத்துட்டாரோ? இங்க என்ன பண்றீங்க? இல்ல, பால், வெண்ணிலா.
ஏண்டி உளற? என்னாச்சு வான்மதி? அங்க எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க போலையா? அவ்வளவுதானா? இதோ இப்ப போறேங்க. அப்புறம் வான்மதி, இந்த பூஜை சடங்கெல்லாம் உங்களை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களால முடியுமா? அதெல்லாம் மாஸ் பண்ணிடுவேங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆல் தி பெஸ்ட். பயந்தே போயிட்டேன், எங்க அவரு கேட்டுட்டாரோன்னு. நல்ல வேலை கேட்கல. வான்மதி, ஏண்டி வந்ததுல இருந்து எல்லாரும் சடங்கு சடங்குன்னு சொல்லினுக்குறாங்களே, இன்னாடி அது? யாருக்கு தெரியும், ஏதோ சொல்றாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம் வா. ம். போ. ஏ வானு, அந்த வெண்ணிலாவை கோயிலாண்ட வர விடாம ஏதாவது பண்ணுன்னு சொன்னல, அப்பால என்னத்துக்கு நீ அவளை வரவிட்ட? நான் என்னமா பண்றது? அவ வரக்கூடாதுன்னா அவ குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரைய கலந்தேன். ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்லாம வந்துட்டாலே. பவரான மாத்திரைன்னு ஒண்ணுதான் கலந்தேன். அதான் லேட்டா எஃபெக்ட் காட்டும் போல. உன்னை யாரு ஒரு மாத்திரை போட சொன்னது? ஒரு 5-6 மாத்திரை போட வேண்டியது தானே? லூசா மணி? அப்படி போட்டா அவ ஒரேடியா போய் சேர்ந்துடுவா. நான் அவளை வெளியே அனுப்ப பிளான் பண்ணா நீ என்ன உள்ள அனுப்ப பிளான் பண்றியா? கொன்னுடுவேன். சாரி கண்ணு, தெரியாம சொல்லிட்டேன். நீ எதுவும் கோவப்படாத, வா. வெண்ணிலா, இந்த சடங்கை நான் எப்படியாவது நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்னக்கா ஹெல்ப் பண்றது? நீ கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்து நிக்காம இருந்தாலே போதும். அதுவே பெரிய ஹெல்ப் தான். நான் நல்லபடியா சடங்கு முடிச்சிடுவேன். ஏன்னா நீ எப்படியா இருந்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு போக போறவ. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால நீ கொஞ்சம் ஓரமாவே நில்ல. ம், சரிக்கா. சரி சரி, உள்ள போலாம் வா. அம்மா, இது ரொம்ப முக்கியமான சடங்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அது குடும்பத்துக்கு ஆகாதுமா. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்கம்மா. ம், சரிங்க சாமி. ஒரு நிமிஷம் இருமா. கோயில் குளத்துல முங்கி எழுந்து இந்த குடத்துல தண்ணி எடுத்துடுவாமா. இந்தாம்மா. வெண்ணிலா, நீயும் கூட போயிட்டு வாமா. மா, அவ எதுக்கு? நானே போயிட்டு வரேன். இல்லடி, உனக்கு துணையா அவ வரட்டும். நீ போயிட்டு வா வெண்ணிலா. ம், ம். வெண்ணிலா, ப்ளீஸ் டி, எனக்காக நீ இறங்கி தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா, நான் எப்படி? சடங்கு நீ உன் கையால செய். தண்ணி எடுக்கிறதுல பிரச்சனை இல்லடி. நான் உன் அக்கா தானே, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ம், இந்த குடி பெரியம்மா. ம். இந்தா போ. ஏய், போடி.